இந்த பெரிய கம்பெனி ப்ரொமோட்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, காசா கிராண்டே இந்த மாதிரி பெரிய பெரிய ஆள், இப்போ கார்த்திக் புரம்னு ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் உங்களெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க? அவங்களுக்கு அவங்க எப்படி கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க? பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே. அது கம்பெனி தான் போனதில்லை. ஓ சரி. போனதில்லை. அந்த மாதிரி ஆளுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறதில்ல. நீங்கள் இண்டிபெண்ட்டாக பண்ணுறது தான். ஆமாம். இண்டிபெண்ட்டாக பண்ணுறபோது இவ்வளோ பிரச்சனைகள் வரும். ஆமாம் ஆமாம் ஆமாம். கம்பெனிங்களாம் அக்ரிமெண்ட் போட்டு குறைமுறை எப்படி பண்ணுவாங்க, அவங்க டிடிஎஸ்லாம் பிடிச்சிட்டு கொடுப்பாங்க. இங்கே ராமநாதபுரத்தில் மட்டும் உங்களை மாதிரி மீடியேட்டர்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க சுமாராக? இப்போ தடிக்கொழுந்தாலே மீடியேட்டருங்கிறது, நிறைய இருக்காங்க. கடை வச்சுட்டு இருக்காங்க அவங்க மீடியேட்டருங்கிறாங்க, சலூனில் மீடியேட்டருங்கிறாங்க. எல்லாருமே சரி இதை ஒரு அப்படி அடிச்சு விட்ருவாங்க, வந்தால் வரட்டு போனால் போட்டுன்னு அப்படி எல்லாருமே ஆகிட்டாங்க. சலூன்லேயும் மீடியேட்டருங்கிறாங்க, எல்லாரும் ஆகிட்டான். அத்தனை பேரும் வியாபாரம் பண்ணிகிட்டே மீடியேட்டருங்கிறது. ஆமாம், இது ஒரு முதல் போடாத வியாபாரம் ஆகிட்டான். அதான் இதை நீங்கள் ஒரு அங்கீகாரமாக மாற்றி கொண்டு வரலாம்ல. கொண்டு வரலாம். கொண்டு வந்து ஒரு சங்கம் மீடியேட்டர்னால் இப்படி தான், எங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்துருப்போம், அவங்கள தான் நம்பி தான் நீங்கள் இன்னும் வரணும் அப்படிங்கிற மாதிரி கொடு. ஏன்னா நீங்கள் வீடு ஏதோ ஒன்று வாடகைக்கு வாங்கி கொடுக்குறீங்க, திடீர்னு நார்த் இந்தியன்ஸோ வேறு யாராவது வந்துடுறாங்க, ஏதாவது கிரிமினல் பண்ணிடுறாங்க. அப்போது உங்களுக்கு தானே இடத்துக்கார கேட்குறாரு, நீங்கள் நல்ல பார்ட்டியாக பார்த்து வீடு வாடகை பிடிச்சி கொடுத்தது. நீங்கள் வீடு பண்ணுறது சரிங்க. ஓ சரி சரி. வாடகை வீடுக்கே போனதில்லை. ஓ சரிங்க. இது மாதிரி பண்ணுறதில்ல, போக்குவரத்துக்கும் பண்ணுறதில்ல இல்லைங்களா? சரி சரி. ஒன்லி ரியல் எஸ்டேட் வாங்கி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்க. இப்போ யாராவது இப்போ ஒரு இடம், ஒரு காம்பவுண்ட் வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10 வீடு இருக்கும், 8 வீட்டை காலி பண்ணியிருப்பாங்க, ஒரு 2 பேர் காலி பண்ணாமல் இருப்பாங்க. அது நம்ம கிளைண்ட்டு சரி காலி பண்ணிடுவாங்கன்னு நினச்சி நீங்கள் பார்த்துருவீங்க. அந்த 2 பேர் காலி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இது எப்படி அந்த சவால்? அவங்க என்ன தேவைன்னு பேசி காலி பண்ணும். என்ன தேவைன்னா அவங்க என்ன எதுக்காக இருக்கீங்க நீங்கள், அவங்க இடத்த விற்றுட்டாங்க, நீங்கள் எதுக்கு இருக்கீங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல, அந்த காரணத்தை பேசுவோம். சிலவங்க பணம் எனக்கு இவ்வளோ வரணும்னு கேட்பாங்க, அதை கொடுத்துட்டு போகிறது தான். பணம் கொடுக்கணும், நீங்களே எக்ஸ்ட்ரா கொடுக்குறதா இல்லை எப்படி? அது நாங்கள் அட்வான்ஸை கொடுக்குறதா? வாங்குறட்ட பேசி கீசி அப்படி கொடுக்குறது. இது வந்து யாரை வாங்கினவங்கள சேருமா விற்றவங்கள சேருமா? அந்த தீர்வு விற்றவங்ககிட்டையும் இதில் பேசி வாங்குவோம், சில விற்றவங்க கொடுக்க மாட்டான், வீராப்பில் இருப்பான். வாங்குறவங்ககிட்ட கன்வின்ஸ் பண்ணுறது தான். வாங்குறவங்களாம் கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ணி சரி கொடுத்துருவோம், நம்ம எதாவது சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்க அந்த பணத்தை கொடுத்து அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். சரி சரிங்க. அது அப்போலாம் அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஃபுல்லாக செட்டில் பண்ணால் தானே உங்களுக்கு கமிஷன் கொடுப்பான். ஆமாம், அது 2 பேர் காலி பண்ணி போகிற வரைக்கும் உங்களை தொந்தரவு பண்ணிட்டு தானே இருப்பாங்க இல்லையா? ஆமாம், அதை நாங்கள் பொறுப்பாக இருந்து பண்ணி கொடுப்போம். பொறுப்பாக இருந்து பண்ணி கொடுப்போம். பொறுப்பாக இருந்து அப்படி பண்ணியிருக்கோம். பண்ணியிருக்கீங்க. அப்போ இது காவல்துறை உதவி நாடுவீங்களா இல்லை நீங்களே? வேண்டாம், நாங்களே பண்ணிடுவோம். நீங்களே பண்ணிடுவீங்க. சரிங்க. காவல்துறைக்கு போக வேண்டாம், போக வேண்டியதில்லை, நாங்களே பார்த்து பேசுவோம். பொதுவாக நீங்கள் இது வரைக்கும் நம்ம பேசுனதில் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணீங்க, அப்படி கச்சிதமாக பேசியிருக்கீங்க. விரிவாக ஒருத்தர் பேசுகிற மாதிரி இழுத்து பறித்து நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், ஆணை செஞ்சேன், பொண்ணை செஞ்சேன்னு. ஒரு ரியல் எஸ்டேட்டில் இப்படி தான் இருக்குது, ஒரு மீடியேட்டர் பங்கு என்ன அப்படிங்கிற நம்ம தெளிவாக பேசியிருக்கீங்க. நீங்கள் நம்மளோட பார்வையாளருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, உங்களோட இது சொல்லிடுங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 25 வருஷம் பண்ணுறோம், தெளிவாக தான் பண்ணுவோம். யாருக்காவது இடம் கிட வேணுன்னா எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், நாங்கள் நியாயமாக வாங்கி கொடுப்போம். உள்ளே வைக்க மாட்டீங்க? அதெல்லாம் வைக்க மாட்டோம், கமிஷன் மட்டும் தான் எங்களுக்கு. சரிங்க. பார்ட்டியை பற்றி நேராக உட்கார வச்சுருவீங்க? நேரில் உட்கார பேசிட வேண்டியதான். எங்களுக்கு வேறு நாங்கள் உள்ளே எல்லாம் வைக்க மாட்டோம். அப்படி தான் இருந்தால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் இங்கெல்லாம் வாங்கி தரோம். சரிங்க. இடமோ தோப்போ எந்த ஏரியா, எல்லா ஏரியாவும் எங்களுக்கு வந்து எங்கள் டீம் இருக்குது. ஃபோன் பண்ணால் அவங்க பிடிச்சி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். சுற்றி ஆளுக்கு இருப்பாங்க, இதில் உள்ளவங்க தான். உடனே அவங்ககிட்ட சொன்னால் அவங்க ஒரு இடம் வச்சுருப்பாங்க, காட்டுவோம். ஓகேன்னா வியாபாரம். கோயம்புத்தூர் மட்டும் தான் பார்க்குறீங்களா? திருப்பூரில் கோயம்புத்தூர் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓ சரிங்க. ஆனால் எல்லா ஏரியாலும் உங்களுக்கு சாரணப்பட்டி, காலைப்பட்டி, இங்கே கோவைப்புதூர், இந்த பக்கம் ஒத்தகால மண்டபம், கணத்து கடை வரைக்கும், இப்படி இந்த ரவுண்டு தான். ஓகே. இது மட்டும் எதாக இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம்.